ஹலோ எவ்ரிவன். இது பெண்களுக்கான ஒரு ஸ்டோரி. மகாபாரதத்தில் வந்திருக்கிற ஒரு கதை இது வந்து திரௌபதிக்கும் சத்யபாமாக்கும் இடையில உள்ள கான்வர்சேஷன். சத்யபாமா யாருன்னா கிருஷ்ணனோட மனைவி, திரௌபதி யாருன்னா கிருஷ்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ சத்யபாமா வந்து திரௌபதி கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு 5 கணவர்கள் இருக்காங்க, 5 பேருமே நீ என்ன சொல்றியோ அந்த விஷயத்த கேட்குறாங்க. நீ கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டுறாங்க. நீ கடைக்கு போனால் போகிறாங்க, நீ உட்காருன்னா உட்காடுறாங்க, எழுந்துருன்னா எழுந்திருக்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. அது எப்படி திரௌபதி உன்னால் மட்டும் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல், ஒரு அத்தாரிட்டியோட உன்னால் இப்படி இருக்க முடியுது? யூ ஆர் ஸோ பவர்ஃபுல். நான் பார்த்த விமன்லேயே நீ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. இவ்வளோ எப்படி நீ மட்டும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இப்போது வந்து சத்யபாமா திரௌபதி கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் சொல்கிறாங்க, நீ ஏதாவது சொக்கு பொடி போடுவியா, இல்லை ஏதாவது மந்திரம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கியா, இல்லை இதுக்காக ஏதாவது தவம் புரிஞ்சு வரம் வாங்கியிருக்கியா, இல்லை இதுக்காக ஏதாவது புக்கெல்லாம் படித்து ஒன்று அப்டேட் பண்ணிக்கிறியா? ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஃபார் ஆல் த உமன் அவுட் தேர் ஐ எம் ஷேரிங் திஸ். ஓகே, நான் வந்துட்டு எப்பொழுதுமே என்னோட வீட்டில் இருக்கிற எந்த பொருளுமே எங்கே இருக்குது, அது என்ன மாதிரி ஒரு யூசேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு ஒவ்வொரு பொருளும் என்னோட கண்ட்ரோலில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு பணிவிடை செய்யறதை தவிர எனக்கு வேறு எதுவுமே என்னோட மனசில் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. விச் மீன்ஸ் 5 கணவர்கள் சொல்கிறாங்களாம். அடுத்தது, நான் என்னுடைய மாமியாரை பற்றி யாரிடமும் தவறாக பேச மாட்டேன். அதே போல் என் மாமியாரோட உட்காந்து பிறரை பற்றியும் நான் எதுவும் தவறாக பேச மாட்டேன். எனக்கு கிட்ட வேலை பார்க்குற ஒரு பணியாளாக இருந்தால் கூட நான் அவங்கள கௌரவத்தோடு நடத்துவேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய சில விஷயங்கள் என்னுடைய கணவர்களுக்கு என் மேலே ஒரு மரியாதையை ஏற்படுத்தினதுனால நான் சொல்லும் வார்த்தைகளுக்கும் அதே மரியாதை அவங்க தராங்க. இதுதான் வந்து நான் வாழற விதம் தான் அந்த மரியாதையை கொடுக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்களாம்.